ஹாய்ங்க. இப்போ சிக்கன் குழம்பு நான் எப்படி செஞ்சேன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாங்க. இப்போது வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை வாடை இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. இப்போ தக்காளி பழம் போட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி பழம் நல்லா நசுங்கிடணுங்க, எண்ணெயிலே நல்லா வெந்துடணும். இப்போ சிக்கன் பீஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் மசாலா எடுத்து போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு, சிக்கன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இதில் குழம்பு எடுப்பேங்க, அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். எந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மூடி போட்டு நல்லா சிக்கனை வேக விடலாங்க. இந்த பக்கம் சிக்கன் வந்து 2 கால் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அது பசங்களுக்கு பொரித்து கொடுத்துடலான்ட்டு சிக்கன் சில்லி மசாலா இருக்குதுங்கல்ல, அதை போட்டு நல்லா கலக்கி விட்டு தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கிளறி அந்த சிக்கனில் எல்லாம் நல்லா இது பண்ணி விட்டுக்கலாங்க, பெரட்டி விட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் ஊற விடணுங்க. ஊற விட்டு தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்சதும் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு சிக்கன் பீஸ் எடுத்து போட்டுக்கலாங்க. அது எண்ணெயிலே நல்லா பொரியணுங்க, வேகணும். இப்போ இந்த பக்கம் குழம்பு பார்க்கலாங்க. குழம்பு வெந்துருச்சு, நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ குழம்பு தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், எனக்கு வந்து குழம்பு தேவையான அளவு குழம்பு எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் அந்த சிக்கனில் காரம் இருக்காதுங்க, அதனால் மறுபடியும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாங்க. காரம் கொஞ்சம் சுருக்குன்னு இருக்குங்க. உப்பு லைட்டாக போட்டுக்கலாம். போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த குழம்பு வந்து நல்லா கிரேவி மாதிரி நல்லா சுண்டி வரணுங்க. பாருங்கள், குழம்பு நல்லா சுண்டிடுச்சு, சிக்கனும் நல்லா வந்துடுச்சுங்க கிரேவி மாதிரி. அவ்வளோதாங்க, சிக்கன் நல்லா வறுத்து வச்சாச்சு. கொத்தமல்லி தழை போட்டுங்க, அவ்வளோதான். சிக்கன் குழம்பு, சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கார சாரமாக நல்லா சுருக்குன்னு இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதை அப்படியே மூடி வச்சுட்டு சிக்கன் பீஸ் நம்ம பொரிச்சோம்ல, அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா வெந்து எடுத்துருக்குறேங்க. அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம்.